ஆடி மாதமே நாங்கள் வந்து பெரியபாளையம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எப்பயுமே பெரியபாளையம் ஆடி மாதத்தில் போய் பார்ப்போம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கோவில்லாம் 5 வாரம் 6 வாரம் ஊற்றுவாங்க. இங்கே 14 வாரம் இருக்குமா. இந்த கோவிலை சுற்றி இருக்கவங்க திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கவங்கலாம் வந்து ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்கவங்க கூட வந்து இங்கே வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் உருவான கதை என்னன்னா, பாளையம் என்றாலே படை வீடு என்று பொருளாகும். இந்த பாளையம்னா பெரிய பெரிய படை வீடு கொண்ட இடம் தான் இது. நம்ம சென்னையிலேருந்து 48 கிலோமீட்டருக்கு நிறைய பஸ்ஸஸ் நம்ம கோயம்பேடுலேருந்து போகுது, மின்ட்டுலேருந்து போகுது, இந்த மாதிரி ரெட் ஹில்ஸ்லேருந்து போகுது. இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. குடும்பமாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து தரிசிச்சுட்டு போனாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சாங்க. நிறைய பேர் சக்திகள் வந்து வேப்பஞ்சேலை, எந்த கோவிலும் இல்லாதது இங்கே வந்து வேப்பஞ்சேலை வந்து கட்டி அம்மனுக்காக இது பண்ணுறது இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், சிறப்பாக இருந்தது. அங்கேயே பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு இத்தனை வருஷத்தில் நாங்கள் கோவில் போயிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அன்னதானம் கிடச்சிது. அன்னதானம்லாம் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. நாங்கள் போகும்போதே வந்து 1417வது டிக்கெட் நாங்கள். ஸோ நான் போய் சாப்பிட்டது. சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், பொரியல், மோர், தண்ணி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஸோ அன்னதானத்துக்கு சிறப்பான இடம், நல்லா இருந்தது. சாப்பிட்டோம். நாங்கள் அம்மனை வந்து நல்லா தரிசித்தோம். நல்ல சிறப்பு தரிசனம் கிடச்சிது அம்மாவை பார்த்ததில். ஸோ அங்கேயே வந்து நிறைய காய்கறிகள்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து ஆடு, கோழியெல்லாம் வந்து அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு விட்டுருந்தாங்க. நிறைய பேர் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நிறைய கூட்டம் நிறைய இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கோவிலை முடிச்சுட்டு வெளியில் வர சரியான மழை, செம்மையாக இருந்தது. ஸோ இன்னும் வந்து கோவில் நட திறந்துதான் வீட்டு போறான். சொப்பு சமைச்சா மாலை வாங்கணும்.